நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா, நம்ம சங்கத்தில் உறுப்பினர்கள் அனைவரையுமே நம்ம சங்கத்தினுடைய பயோலாவில் அரசாங்க பதிவேட்டில் நாம உறுப்பினர்களை உள்ள ஏற்றுறோம். பெயர் அளவில் ஐடி கார்டு அளவில் மட்டும் உறுப்பினர் அப்படிங்கிறது இல்லாமல் சங்கத்தினுடைய ரெக்கார்டிலேயே நம்ம உள்ள ஏற்றுறோம். நண்பர்களே, அந்த தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அதுக்காக தான் நம்ம உறுப்பினர் படிவம் எல்லாருக்குமே அனுப்புறோம். பாருங்க, இந்த நண்பர் உறுப்பினர் படிவம் கரெக்டா ஃபுல் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இவர் பேர் மஞ்சுநாதன், அவங்க அப்பா பேர் கண்ணன், திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து உறுப்பினர் படிவம் அனுப்பிச்சிருக்காரு. போட்டோ ஒட்டி உறுப்பினர் ஃபார்ம் ஃபுல் பண்ணி அவருடைய லைசன்ஸு ஆதார் கார்டு இணைச்சு கரெக்டா அனுப்பிச்சிருக்காரு. இப்ப இவருடைய பேர் நம்ம சங்கத்தினுடைய ரெக்கார்டில் ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் அனுப்பிச்சிருக்காரு, ராஜ், அவங்க அப்பா பேர் கந்தசாமி, தூத்துக்குடி மாவட்டம். சரிங்களா? இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு அனுப்புற உறுப்பினர் படிவத்தை நீங்க ஃபுல் பண்ணி அனுப்பினால் மட்டும்தான் சங்கத்தினுடைய பயோலாவில் உங்களை நாங்க ஏற்றுவோம். ஏன்னா இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததுதான். சங்கத்தினுடைய பயோலாவில் உறுப்பினர்கள் அனைவரையுமே ஏற்றுறோம். நம்ம சங்கத்துல யார் யார் உறுப்பினரா சேர்ந்தாலும் அவங்க அனைவரையுமே உள்ள ஏற்றுவோம். ஆனா இந்த ஃபார்ம் வந்தா மட்டும்தான் ஏற்றுவோம். இந்த ஃபார்ம் வராம ஏற்ற முடியாது. அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்த கட்டமா பாத்தீங்க அப்படின்னா, நிர்வாகி நண்பர் ஒரு நண்பர் அனுப்பிச்சிருக்காரு. நிர்வாகிக்கு பணம் போட்டவர். சரிங்களா? போட்டோ அனுப்பிச்சிட்டாரு. போட்டோ அனுப்பிச்சிருக்காரு, 2 போட்டோ. நிர்வாகி ஃபார்ம் எதையுமே ஃபுல் பண்ணல. கீழே கையெழுத்து மட்டும்தான் போட்டிருக்காரு. நிர்வாகி ஃபார்ம் அப்படியே அனுப்பிச்சிருக்காரு. வெறும் கையெழுத்தை மட்டும் போட்டு அவர் லைசன்ஸ் ஆதார் கார்டு அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிர்வாகி விண்ணப்ப படிவம் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அதை அப்படியே தூக்கி ஓரமா போட்டுருவோம். ஒண்ணுமே பண்ண மாட்டோம். நீங்க அனுப்புனது வேஸ்ட். 50 ரூபா எப்படியும் கொரியருக்கு போட்டு அனுப்பிச்சிருப்பாரு, வேஸ்ட். நிர்வாகி படிவம்னு எதுக்கு கொடுக்குறோம்? அது ஒரு சட்டத்திட்டம், அது ஒரு வரமுறை. அதை சரியா ஃபாலோ பண்ணணும். ஒரு உறுப்பினர் பக்காவா அனுப்பிச்சிருக்காரு. ஒரு நிர்வாகி வெறும் கையெழுத்து, போட்டோ, லைசன்ஸ், ஆதார் கார்டு மட்டும் அனுப்பிச்சிருக்காரு. நிர்வாகி ஃபார்ம்ல எதையுமே ஃபுல் பண்ணல. இப்படி ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்ம் கிடப்பலதையும் கிடக்கும். அவங்கள நம்ம அறிவிக்க முடியாது. அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நம்ம சங்கத்துல உறுப்பினர் கார்டு வாங்கி அத்தனை நபர்களுக்குமே நம்ம உறுப்பினர் படிவம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த படிவத்தை நீங்க ஃபுல் பண்ணி நம்ம தேனி அட்ரஸுக்கு கொரியர் அனுப்புங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அனுப்பாத நபர்கள் பயோலாவில் ஏற்ற மாட்டோம். அதையும் நண்பர்களுக்கு தெளிவா தெரியப்படுத்திக்கிறேன். கண்டிப்பான முறையில நீங்க அனுப்பணும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். நிர்வாகிக்கு விண்ணப்ப படிவம் அனுப்பும் நபர்கள் நாங்க கொடுக்கிற அந்த ஃபார்மை முழுமையா ஃபுல் பண்ணி போட்டோ ஒட்டி அனுப்பிச்சால் மட்டும்தான் நிர்வாகியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.